ஹலோ மக்களே, வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. நாங்கள் ரீசெண்டாக எங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் குலதெய்வல் கோயில் எங்கள் ஊர்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் செவ்வாய் பொங்கல்னு பொங்கல் முடிஞ்ச அடுத்த டியூஸ்டே எப்போவுமே இந்த செவ்வாய் பொங்கல் நடக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த கிரவுண்டை நான் காட்டுறேன்ல, இங்கே தான் செவ்வாய் பொங்கல் நடக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறனால எதுவும் செட்டப் பண்ணாமல் இருக்குது. பட் ஆனால் டியூஸ்டே அன்றைக்கி களை கட்டும் இந்த ஏரியா. நாங்கள் அன்றைக்கி சண்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் ஊர் கோயிலுக்கு போனோம். கண்ணாத்தாள் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு தங்க ரதம் இருக்குது. யாராவது வேண்டிக்கிட்டு இழுக்கிறதா இருந்தால் இழுக்கலாம். அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி யாரோ ஒருத்தங்க வேண்டிக்கிட்டு இழுத்தாங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கோயில் நாட்டரசன் கோட்டையில் இருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இது தெரியாதுங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் தெரிஞ்சு வராங்க. இப்போ அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இந்த கோயிலில் உடம்பு யாருக்காவது சரியில்லை அப்படின்னா அவங்க வேண்டிட்டு சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வருவாங்க. இங்கே செவ்வாய் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு காட்டின கிரவுண்டு பயங்கர ஆக்கியபைடாக இருக்கும். நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருந்து போலீஸ் நிறைய பேரும் இறங்கியிருப்பாங்க. இது தெஃப்டெல்லாம் எதுவும் நடக்காமல் பார்க்குறதுக்கு. அங்கே பொங்கல் வைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருக்கவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே இந்த சின்ன சின்ன திருவிழா கடைகள் மாதிரிலாம் நிறையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா எல்லாம் அவங்க அந்த என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு டூர் மாதிரி வரவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அன்றைக்கி. நாட்டரசன் செவ்வாய் பொங்கலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் அருள்மிகு கண்ணுடையநாயகியம்மன் திருக்கோவிலுடைய ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நாட்டரசன் கோட்டையில் வாழக்கூடிய நகரத்தார் பெருமக்களால், நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களால் ஆண்டுதோறும் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த செவ்வாய் பொங்கல். சக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகை கண்ணுடையநாயகி அம்பிகைக்கு எப்படி நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் ஆலயத்திலே மிக சிறப்பான முறையிலே ஆற்றுக்கால் பகவதிக்கு பொங்கல் வைக்கக்கூடிய உற்சவம் நடைபெறுகிறதோ, அதே போல இந்த ஆலயமானது கண்ணகியினுடைய அம்சமான தெய்வம் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த கண்ணுடையநாயகி அம்மனுக்கு தை மாதத்தின் முதல் செவ்வாய் என்று நம்முடைய நகரத்தார் பெருமக்களால் ஆண்டுதோறும் மிகச் சிறப்பான முறையில் திருமணமான ஒரு ஆண்மகன் புள்ளி என கணக்கிடப்பெற்று ஒரு புள்ளிக்கு ஒரு பானை அடுப்பு என்கிற வீதம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திருமணமாகிற தம்பதிகளுக்கு அந்த செவ்வாய் பொங்கலுக்கான பானைகள் கொடுக்கப்பெற்று இந்த மிகச்சிறப்பான ஆயிரக்கணக்கிலான இந்த பானைகள் வைக்கப்பெற்று ஒரு மிகச்சிறப்பான பொங்கல் விழா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நடைபெறுவதால் இது செவ்வாய் பொங்கல் என்கிற பெயரோடு காலங்காலமான ஒரு பாரம்பரியமான விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப ஒரு பிரசித்தி மிக்க ஒரு சுற்றுலா பெருமக்கள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வண்ணமாக ஒரே மாதிரியாக அணியோடு அணியாக அணி சேர்க்கும் வண்ணமாக வரிசையாக இருந்து இந்த பானையில பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய அழகே தனி அழகு. அந்த வகையில ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய இந்த செவ்வாய் பொங்கல் நிகழ்ச்சியில மிக அற்புதமான ஒரு முறையில் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் வரிசையாக பொங்கலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த செவ்வாய் பொங்கலுடைய சிறப்பு. இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்முடைய நகரத்தார் பெருமக்கள்ல திருமணம் ஆக வேண்டிய ஒரு ஆண் பெண் அவங்கள ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இதை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, உறவுகள் எல்லாம் வருஷத்துல ஒரு நாள் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கிராமத்தை நோக்கி, பூர்வீகத்தை நோக்கி, சொந்தத்தை நோக்கி, தெய்வத்தை நோக்கி அமெரிக்கால இருந்தாலும், ஆஸ்திரேலியால இருந்தாலும், சிங்கப்பூர்ல இருந்தாலும், கனடால இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கவங்களும் நம்முடைய மண்ணுக்கு நாட்டரசன் கோட்டைக்கு இந்த ஊர்ல வைக்கக்கூடிய ஒரு பொங்கல் நிகழ்ச்சி. இந்த ஊரே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரு. காட்டெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், நாட்டரசன் கோட்டை நகர்க்கு அப்படிங்கிறது ஒரு வெண்பா. அது மாதிரி ஔவையாரே பாடின ஒரு சிறப்பு. நாட்டரசன் கோட்டைங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல இந்த அற்புதமான இந்த பொங்கல் நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தவங்களும் அந்த பால் பொங்கினதுக்கு பிறகு பார்க்கிற போது பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும்
பால் பொங்கிருச்சுங்க, உங்களுக்கு பொங்கிருச்சான்னு திருப்பி கேட்பாங்க. இந்த ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிற போது எல்லார் வீடுகளிலும் மகிழ்ச்சி பொங்கல், ஆனந்த பொங்கல், உற்சாக பொங்கல், உறவுகளினுடைய கூட்டு பொங்கலாக எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சா அது வீட்டு பொங்கல். எல்லாரும் ஒண்ணு கூடிய அம்மன் கோயில்ல வந்து கூட்டு பொங்கலாக ஊரே வைக்கிற பொங்கலாக, ஒரு ஒற்றுமையின் பொங்கலாக, ஒரு சமத்துவத்தின் பொங்கலாக, ஒரு சந்தோஷத்தின் பொங்கலாக இந்த அம்பிகைக்கு படைக்கப்படக்கூடிய அந்த அருமையான செவ்வாய் பொங்கல் நிகழ்ச்சி ஒரு உலகத்திற்கே ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சி, ஒரு பாரம்பரிய பொங்கல். இது வந்து நகரத்தார்கள்ல இந்த செவ்வாய் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் ஒவ்வொரு புள்ளியினுடைய அந்த பெயர்களும் பானையில, வெள்ளி பானையில உள்ள எழுதி போட்டு வரிசை, இந்த ஊர்ல உள்ள வயசுல பெரியவர் ஒருத்தவங்களை வச்சு இந்த பானையில இருந்து பெயர்கள் எடுக்க சொல்லுவாங்க. முதல்ல எடுக்கிற அந்த பெயருடையவர் யாரோ அவர் தான் முதல் பானை, அந்த முதல் முட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த கண்ணாத்தாள் கோயில்ல இருந்து மரியாதையெல்லாம் வந்து செய்து சிறப்பான முறையில அந்த மேலதாளத்தோட அந்த பொங்கல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அந்த முதல் முட்டின்னு சொல்லப்படக்கூடிய முதல் பானையை வந்து பிறகு வந்து அம்பிகையினுடைய பெரிய அருள் அப்படிங்கிற நம்பிக்கை. அதன் தொடர்ச்சியா எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க. இது என்ன சிறப்பு அப்படின்னா, நம்முடைய பெருமக்கள் இந்த சோழர் காலத்துல எப்படி இந்த குட ஓலை முறையில குடத்துக்குள்ள ஓலையை போட்டு பேர் எடுக்கிறத வச்சாங்களோ அதை இன்னைக்கும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா நாட்டரசங்கோட்டையினுடைய செவ்வாய் பொங்கல்ல நம்முடைய புள்ளி சீட்டுகளை எடுக்கக்கூடிய முறை. அப்படி ஒரு தொன்மையான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கு. நேயர்களுக்கும் உலகம் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் நாட்டரசன்கோட்டை கருணைநாயகனுடைய பரிபூர்ணமான அருளும் அத்தனையருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கலும் ஆனந்த பொங்கலும் உற்சாகமான பொங்கலும் இல்லங்களில் உள்ளங்களில் பொங்குவதற்கு அம்பிகையை பிரார்த்திக்கின்றோம். வாய்ப்பிருந்தா ஒரு முறை மீண்டும் நீங்க அடுத்த ஆண்டாவது, இந்த ஆண்டு முடியலன்னா அடுத்த ஆண்டு தை மாதம் முதல் செவ்வாய் அன்றைக்கு உங்களை நாட்டரசன்கோட்டையில் சந்திப்போம். வணக்கம்.